பிள்ளைகளா, என்னப்பா காலை இப்படி குப்பையா போட்டு வச்சிருக்கிறீங்க? யாரு ஒதுக்க? சரி வாங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க வாங்க. இது என்ன பாப்பா? ஏன்பா இப்படி குப்பையாக்கி போட்டிருக்கிறீங்க? இப்போ இதெல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அன்பாக்சிங் கேலரி. பார்த்தீங்களா குட்டீஸ் எப்படி ஹாலை எந்த அளவுக்கு குப்பையாக போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சண்டே லீவில் தான் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நானும் தேர்ட் பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதால ரெண்டு குழந்தைங்களையுமே கூப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஒதுக்குறதுக்குன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஸோ அம்மா நாங்கள் ஒதுக்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்துட்டாங்க. அது மாதிரி துணிகளும் கொஞ்சம் துவைச்சதெல்லாம் மடித்து வைக்காமல் இருந்தது. ஸோ நானுமே குழந்தைங்களோட சேர்ந்து ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி ஒதுக்க ஆரம்பித்தாச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டீஸுக்கெல்லாம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் 2 பாப்பாவுமே க்ளீன் பண்ணுவாங்க, சில டைம் க்ளீன் பண்ணுவாங்க, சில டைம் ரொம்ப போர் அடிக்குதுமா அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படியே நம்ம ஏதாவது நைஸாக பேசி அவங்கள கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா அம்மாவுக்கு முடியலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி கூப்பிட்டுறது. இன்றைக்கி அவங்களாவே நான் ஒரு தடவை கேட்கவுமே அம்மா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோமா ஒதுக்குறோமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு பொருளாக எடுத்து நாங்கள் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம். அதாவது முதல்ல வீட்டை க்ளீன் பண்ண இப்போ ஒரு ஹாலை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சூப்பரான டிப்ஸ் என்னென்னு சொன்னோன்னா, எந்தெந்த ரூமில் எந்தெந்த பொருள் போகணுமோ அதெல்லாம் கரெக்டாக அந்தந்த இடத்துல போயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் க்ளீன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ துவைச்ச துணிகள்லாம் இருந்துச்சுன்னா அதை மடித்து கரெக்டாக நம்ம பீரோவில் வச்சிடணும். அந்த மாதிரி அப்புறம் டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு இதில் ஆர்கனைஸ் பண்ணி அதை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிடணும். அப்புறம் பில்லோ இல்லை அப்புறம் பெட்ஷீட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு உடச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பேக் இதெல்லாம் எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக நம்ம இருக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டாலே நம்ம பொருள்லாம் ஒதுங்கிரும். அந்த மாதிரி வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் நான் சரி துணியை மடித்து கொடுப்போம்னு சொல்லிவிட்டு நான் எல்லா கிளாத்தையுமே மடித்து வச்சேன். அதை பார்ப்பாங்க சேர்ந்து 2 பேரும் ஒவ்வொரு பீரோலையும் கொண்டு போய் வைக்க வேண்டியதை கரெக்டாக வச்சுட்டாங்க. முதல்ல ஒரு கைலி எடுத்து எல்லாத்தையும் கீழே போட்டு சரி எல்லாத்தையும் மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. 2 பேரும் ரொம்ப ஆர்வமாக வேலை பார்த்து கொடுத்தாங்க. அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒர்க்கு பண்ணுறாங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி சாட்டர்டேங்கிறதால அவங்க 2 பேரோட பேக்கையுமே துவைச்சி காய வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களோட புக்ஸ் எல்லாம் வந்து சேரில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா நல்லா காஞ்சிருச்சு அடிக்கிற வெயிலுக்கு. அப்புறம் எல்லா புக்ஸையுமே அவங்க பேக்கில் கரெக்டாக நீட்டாக எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே ஒதுங்கிருச்சு. ஒதுங்கி முடித்ததுக்கப்புறம் கூட்டி விட்டாச்சு. வீட்டை நல்லா நீட்டாக கூட்டி விட்டதுக்கப்புறம் மாப்பும் போட்டு முடிச்சிட்டேன். ஓகே, இது மாதிரி எப்பயும் க்ளீனாக வச்சுருப்பீங்களா? ஓகே ஓகே பாய். இது எந்த சேனலில் இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம்? நோ, அன்பாக்சிங் கேலரி சொல்லுங்கள். ஓகே.